குரோதி வருடத்தோட ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம். ஆடி மாதம்னா மூட மாதம், ஆடி மாதம்னா கழுவடை, ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும், ஆடி மாதம் வந்தால் குடும்பத்துக்கே ஆகாது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வந்துட்டு ஆடி அப்படின்னாலே பயம் இருக்கிறதுக்கு காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறதுனால கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதம், அம்மன் மாதம். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது, பால் குடம் எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி மதுரை வீரன், சூளசாமி, ஐயாரப்பன், இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் தான் களகட்டும். அப்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயி வந்துட்டு விதைச்சிட்டு இருந்த காசை ஃபுல்லாக முதல்ல போட்டு வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, கையில் 10 ரூபா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மாதத்தில் தள்ளுபடி விலையில் பொருள்லாம் கொடுக்கறது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம்தான், பீடை மாதம்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய வீடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதான் ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க குருவோட இணைஞ்சு குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசியில். சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் கடகராசியில் இருக்கார், 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்கார், 5ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரமாகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் புதன் வக்ரம் அடைகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் இருக்கார். விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம், புனிதமான ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது? மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னா அதிகம் பயப்படக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரவங்க தான். ஏன்னா எந்த ஆடி மாதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே வாழ்க்கையை வந்துட்டு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது வந்துடும். சம்மந்தமே இல்லாத பிரச்சனையெல்லாம் நம்மளை தேடிட்டு வந்துடும். ஆடி அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், ஒரு ஒம்பதுக்கும் போகாமல் வேலையை கூட போகாமல் முடங்கி கிடப்பேன். அப்படி கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, தேவையில்லாத வம்பு வழக்கம் நம்ம மேலே வருது, தேவையில்லாத உடம்பு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி தான் கடந்தது ஒரு காலகட்டங்களில் ஆடி மாதத்தை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதோட பண கஷ்டம், மன கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் சேர்த்து தான் ஆடி கொடுத்துருந்துருக்கோம். அதோட இப்போ நம்ம ஏற்கனவே 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது இன்னும் இந்த ஆடி வேறு என்ன பண்ண போதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வருவீங்க. அதுக்கு தக்கன பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு வக்கரம் அடைஞ்சிட்டு இருக்காரு. அதோட சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரனும் 16ஆம் தேதிக்கு மேலே போகிறாரு. இது எல்லாமே சரியில்லாத ஒரு அமைப்பாக இருக்கே, என்ன ஜோசியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவே உங்களுக்கு தான். வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆடி உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகுது. சின்ன சின்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆடி மாதம்தான் நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த ஆடி மாதத்தில் இவ்வளவு சாதிச்சிருக்கேன், இவ்வளோ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நன்மைகளையும் கொடுக்க போகுது. முதல்ல நம்ம பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துடலாம். சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு அதிபதி, தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கிறது நல்லதில்லை. ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறது வரும், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, வச்சுக்கிட்டே 10 ரூபா தர மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுட்டு போங்க. நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா 4 பேர் நம்மளை குறைச்சி தான் மதிப்பீடு போட்டு பார்ப்பாங்க, அதை விட்டுருங்க. அந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது குறையும். நல்ல நல்ல வாய்ப்புகள் வர மாதிரி இருக்கும். இதை வச்சு சாதிச்சிடலாண்டா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு அதை நோக்கி போகிறப்போ கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். இப்படி கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி தான் போகும். ஆனால் அதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதன் வக்ரம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதற்கு முன்னாடி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கட்டும், உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது படி குரு பார்வை நன்மையை கொடுக்கும். இருந்தாலுமே விரையாதிபதியாக குரு இருக்கிறதுனால கொஞ்சம் விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இடம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது,
கல்யாண காட்சிகள் செய்கிறது, இந்த மாதிரி சுபவிரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். சகோதரர்களுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு பாக பிரிவினை செய்யணுன்னா சகோதரர்கள் சம்மதிப்பாங்க, சரி பாகத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் ஆதி 5ஆம் தேதி புதன் வக்ரம் அடைகிறாரு. இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஆடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா புதன் யார் அப்படின்னா புத்திகாரகன். உங்களுடைய சிந்தனைக்கு அவ்வளவு ஒரு தெளிவு பிறக்கும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே செய்வீங்க. ஆடி 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. 28 தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார். 6க்கும் 9க்கும் அதிபதி. 6க்கு அதிபதி வக்கரம் அடைகிறாரு அப்படிங்கிறது நல்லது தான். எதிரிகளுடைய பலம் குறையும். அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கை ஓங்கும். என்னதான் மேலே அதிகாரிகள் வந்துட்டு நமக்கு ஆதரவாக இல்லை, சக ஊழியர்கள் நமக்கு வந்துட்டு வேட்டு வைக்கிறாங்க, கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறாங்க, முன்னாடி சிரித்து போயிட்டு பின்னாடி போய் போட்டு கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரி இருந்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய பேச்சு தான் கடைசியில் ஜெயிக்கும். நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும். அலுவலக சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகமாக மாறிடும். எல்லாரையும் என் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சனி வக்கரத்தால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அந்த ஆரோக்கிய குறை எல்லாமே புதன் வக்கரங்கிறது சரி பண்ணிடும். கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்துடுறான். ஒரு ரண சிகிச்சை செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன டாக்டர் கூட அதெல்லாம் தேவையில்லப்பா, சாதாரணமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து மாத்திரையில் குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் புதன் இருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்போதுமே தான் இருக்கே, அது என்ன புதுசாக ஒரு மனக்குழப்பம் இங்கே ஏற்பட போகுது, 7 சனி எப்போ ஆரம்பிச்சதோ அப்போத்துல இருந்து மனக்குழப்பத்தில் தான் ஜோசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. 16ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அற்புதமான ஒரு இடம். 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் அஷ்டமத்துக்கு போகிறாரு. அதனால் ஆடி 15 நாளுக்கு சுக்கிரனாலயம் நன்மை. 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் 15 நாளைக்கு இருக்கிறாரே. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக வருமானம் அப்படிங்கிறது வரும். ஒரு 10 ரூபா கூட இருக்கும். கைவிட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்ச ஒரு தொகை உங்கள் கைக்கு வரும். அப்படியே அதன் பிறகு தலைகீழாக மாறும். 16ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் உட்கார்றாரா. ஸோ பிள்ளைகளால் பிரச்சனை, இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு தொந்தரவு கொடுப்பாங்க. மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அதுக்கு மத்தியில் தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த துறை காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுக்கக்கூடியது அந்த இறை வழிபாடு மட்டும்தான். ஸோ இறை வழிபாடு மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, சரிங்களா? அதனால் கூடுமான வரைக்கும் குலதெய்வ ஆலயத்துக்கு போய்ட்டு குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் ஒரு முன்னேற்றம், வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை, சக பணியாளர்களால் சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள் இது எல்லாமே இருக்கும். இருந்தாலுமே பெற்றோர்களுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பெண்கள் ரூபமாக உங்களுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் கிடைக்கும். ஒரு மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். பெண்களால் ஒரு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை வச்சு ஒரு 10 ரூபா கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிறதுனால மகர ராசிக்கு கடந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு ஆடி துயரங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் ஆடியில் இருக்காது. அதோட குரு பார்வை உங்கள் ராசிக்கு வந்துட்டு ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுகுது, ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் விழுகுது. அதே போல் 3ல் விழுகிற குரு பார்வை தந்தையுடைய சொத்துக்களாலையும் தந்தை வழி சொந்தங்களாலையும் 10 ரூபா நன்மை கொடுக்கும். 11ல் விழக்கூடிய குரு பார்வை என்னதான் ராசிக்கு நாம் பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் கடைசி நேரத்தில் அந்த தொகை அப்படிங்கிறது வந்துடும். நேற்று வரைக்கும் படாத பாடுபட்டேன் ஒரு 10 ரூபாய்க்கு, அது நேற்றே வந்திருக்கக்கூடாதா, இன்றைக்கி தான் கடைசி நேரத்தில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி காசே வராது. அட்டை கடைசியில் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைவிட்டு அசந்து படுக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்மளை கொஞ்சம் உற்சாகம் மூட்டி எழுப்பும். அப்படி தான் இருக்கும். ராசிக்கு குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது 3வது வீட்டில் ராகு இருக்கார் அப்படிங்கும்போதும் மன தைரியம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். ராத்திரியில் நிம்மதியாக தூங்கலாம். இந்த ஒரு பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சு கஷ்ட நஷ்டத்தை யோசித்து பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் கிடக்கிற நிலைமை அப்படிங்கிறது மாறிடும். நிம்மதியான தூக்கம் வரும். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மனசுலையும் உடம்புலையும் தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த மாதமாக இருக்கும். ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு ஆடி மாதம் ஒரு மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஆடியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் நினச்ச காரியம் அப்படிங்கிறது நிறைவேறும். மனசில் நினச்ச காரியங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பெண்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு கூட ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது காத்திருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த மதிப்பெண்ணை விட ரொம்ப அதிகமான ஒரு மதிப்பெண்ணெலாம் எடுத்து
வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் அடுத்தடுத்த ஒரு பொசிஷன் மேலே மேலே உயர்வதற்கான ஒரு வாய்ப்பும், உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சி